Taste the Daily. கழக துணைச் செயலாளர் கே பி முனுசாமி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தருமபுரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலத்திலிருந்து தருமபுரி வழியாக கிருஷ்ணகிரிக்கு சென்ற புரட்சி தமிழருக்கு தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் கெரக்கோட அள்ளியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே பி அன்பழகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்று புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பனங்காட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டமான மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளருமான மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. பொன்னுசாமி என்பவரது குடிசை வீட்டில் மின்கசிவால் வீடு முற்றிலும் தீயில் எரிந்து நாசமடைந்தது. இதனை அறிந்த மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீட்டை இழந்த பொன்னுசாமியை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கினார். இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒசூரில் நடைபெறும் திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்க வருகை புரிந்த புரட்சி தமிழருக்கு மாவட்ட கழகம் சார்பில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவிரிப்பட்டினத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார், தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரவேற்றனர். வரவேற்பினை ஏற்ற பொதுச் செயலாளர் காவிரிப்பட்டினம் நகர கழக செயலாளர் எழில் இல்ல புதுமனை புகுவிழாவில் பங்கேற்ற அவரது வீட்டினை திறந்து வைத்தார். தொடர்ந்து அந்த இல்ல தம்பதிகள் விமல், சிவபிரியாவிற்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன், திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும், பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீரழிந்துள்ளதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். இந்த நிகழ்வில் அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், அம்மா பேரவை நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.